திருமண உதவி திட்டம்னா அமௌண்ட்டு 25,000 50,000 கையில் கொடுத்து ஒரு சவரன் தாலிக்கு தங்கம். இன்றைக்கி தாலி விலை சவரன் விலை என்ன பாருங்க. அப்போ அந்த நன்னிலம் பகுதியில் மட்டும் அவரோட சட்டமன்ற தொகுதியில் 2312 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஸ்கூல் அந்த பிள்ளைங்களுக்கு 14,000 பிள்ளைகளுக்குலேருந்து 15,000 பிள்ளைகளுக்கு சைக்கிள், அதே 16,000 பிள்ளைகளுக்கு லேப்டாப்பு இதையும் வாங்கி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பள்ளிக்கூடங்களுக்கு அதிமுக ஆட்சி முடிஞ்ச பிறகு 2021 பிறகு ஒரு சிங்கிள் லேப்டாப்பு பள்ளி குழந்தைகளுக்கு போல. காமராஜர் ஐயா வாங்கி கொடுத்தது தான் கடைசி. இந்த காமராஜர் வாங்கி கொடுத்தது தான். பாருங்கள். அப்போ அந்த அந்த மக்கள்லாம் எண்ணிப்பாங்க. அந்த பிள்ளைங்க கல்லூரி முடித்து இன்றைக்கி வேலைக்கு போகிற நிலமை இந்த 5 வருஷத்தில். அப்போ அவன் நினைக்கிறான் என்னென்னு, +1 +2 இந்த காமராஜ் தானே நம்மளுக்கு எம்எல்ஏ தானே நம்மளுக்கு லேப்டாப் கொடுத்தாரு அப்படின்னு. அதை இன்றைக்கி வரைக்கும் நினச்சி பார்க்குறான். யார் புதுசாக வந்தாலும் சரி, அதில் ஒன்று புது கட்சிக்காரங்க வந்தாலும் சரி, அந்த இளைஞர்கள் நினச்சி பார்க்குறாங்க இன்றைக்கி வரைக்கும். அதனால் அது வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வேலைக்கு போகிற பெண்களுக்கு ஸ்கூட்டி, அது மானிய விலையில் 1600 பேருக்கு கிட்டத்தட்ட. அந்த கிராமத்திலேயே எதெல்லாம் மத்திய அரசு கொண்டு வருதோ, எதெல்லாம் மாநில அரசு கொண்டு வருதோ, எதெல்லாம் அதிமுக அரசு கொண்டு வருதோ உடனே இங்கே வாதாடி போராடி அதுக்கு எடுத்துன்னு போய் தான் ஊருக்கு சேர்த்துடுறாரு காமராஜ். இது கடந்த காலத்தில் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அப்புறம் தன்னுடைய தனிப்பட்ட முயற்சியால் கிட்டத்தட்ட 7,000 8,000 பேருக்கு விதவைகள் முதியோர்கள் ஓய்வூதியம் வாங்கி கொடுத்துருக்காரு. இன்றைக்கும் அதை வாங்கிட்டு இருக்காங்க. அதை இவர் ஃபாலோவும் பண்ணுறாரு. யாருக்குன்னா வரலன்னா இவருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா உடனே லெட்டர் எழுதி போட்டு அதை வாங்கியும் கொடுக்குறாரு. இப்படி தொடர்ந்து காமராஜ் அந்த பகுதியில் செய்துட்ருக்காருல அவரை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். யாருமே அவரை ஜெயிக்க முடியாது.